ஹலோ நண்பர்களே, ஒரு சில பர்சனல்ஸ் காரணங்களால் இந்த ஐடி வீடியோ அப்லோட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இனிமேல் தொடர்ச்சியாக அப்லோட் பண்ணுற மாதிரி நம்ம முயற்சிப்போம். ஃபஸ்ட்டு சாப்டர் முடிச்சிட்டோம் போன வீடியோவில். இதுக்கப்புறம் இருக்கிறது செகண்ட் சாப்டர்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். நான் கொஸ்டின் ஆன்சர்ஸ் கூட போடலாம் அப்படி சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் நான் தேடி நான் இது பண்ணிவிட்டு கொஸ்டின் ஆன்சர்ஸும் ஃபஸ்ட் சாப்டர் அண்ட் செகண்ட் சாப்டருக்கு சேர்த்து நான் போடுறேன். இப்போ செகண்ட் சாப்டருக்குள்ளே போயிடுவோம். செகண்ட் சாப்டர் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்பு கருத்தியல், மின்பணியாளர், பாதுகாப்பு பயிற்சி மற்றும் கைக்கருவிகள் அப்படி சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகுது இந்த செகண்ட் சாப்டர். செகண்ட் சாப்டரோட இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பு விதிகள், பாதுகாப்பு அடையாளங்கள், அபாயங்கள், சேஃப்டி ரூல்ஸ், சேஃப்டி சைன்ஸ் அண்ட் சேஃப்டி ஹசார்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு வருது. இதுதான் பாதுகாப்பு விதிகள், பாதுகாப்பு அடையாளங்கள் அப்படி சொல்லிட்டு இருக்குது. அது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இதோட ஃபஸ்ட் சாப்டரோட இது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் பாதுகாப்பு விதிமுறைகளின் அவசியம் அப்படி சொல்லிட்டு ஆரம்பிக்குது. நெசசிட்டி ஆஃப் சேஃப்டி ரூல்ஸ். அதாவது எப்படி இருக்குன்னா, பாதுகாப்பு கோட்பாடு என்பது எந்த ஒரு வேலைக்கும் மிகவும் அத்தியாவசிய தேவையான பண்பாகும். ஒரு திறமையான மின்பணியால் எப்பொழுதும் பாதுகாப்பாக வேலை செய்யும் பழக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். பாதுகாப்புடன் வேலை செய்யும் பழக்கமானது எப்பொழுதும் மனிதர்களையும் பணத்தையும் மற்றும் பொருட்களையும் பாதுகாக்கும். பாதுகாப்பற்ற முறையில் வேலை செய்யும் பழக்கமானது உற்பத்தி மற்றும் லாப இழப்புகளின் காயங்கள் ஏற்படுத்துதல், மரணம் ஏற்படுவதில் கூட முடியும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு குறிப்புகளை அனைத்து மின் பணியாளர்களும் பின்பற்றினால் விபத்துகள் மற்றும் மின் அதிர்ச்சிகளை இவர்களது தொழில் லாபத்தில் இழந்துள்ளதாக இருப்பதிலிருந்து தப்பிக்க இயலும். பட்டியலிடப்பட்டுள்ள பாதுகாப்பு விதிமுறைகளை கற்றுக்கொண்டு அவைகளை நினைவுறுத்தி ஒவ்வொரு மின் பணியாளரும் பயிற்சி செய்ய வேண்டும். இங்கு ஒரு மின்பணியாளர் எப்பொழுதும் நினைவில் நிறுத்த வேண்டிய பழமொழியானது, மின்சாரம் என்பது ஒரு நல்ல வேலையால், ஆனால் மோசமான ஆசான் மாஸ்டர் இப்படி சொல்லிட்டு ஆரம்பிக்குது. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பு விதிகள், சேஃப்டி ரூல்ஸ் பற்றி இருக்குது. அது நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. அது ஒவ்வொன்றா இப்போ பார்த்துட்டு வருவோம். ஃபஸ்ட்டு பாதுகாப்பு விதிகள், சேஃப்டி ரூல்ஸ் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, பாதுகாப்பு வேலைகளை தகுதி பெற்ற மின்பணியாட்கள் மட்டுமே செய்ய வேண்டும். தொழிற்சாலைகளில் தரைத்தளங்களை சுத்தமாக வைத்துக்கொள்வதுடன் கருவிகளை நல்ல நிலையிலும் பராமரிக்க வேண்டும். மின் இணைப்பு உள்ள மின் சுற்றுகளில் வேலை செய்யக்கூடாது. தவிர்க்க இயலாத சூழ்நிலைகளில் வேலை செய்ய வேண்டிய நிலை இருப்பின் ரப்பர் கையுறைகளையும் ரப்பர் கால் மிதியடிகளையும் பயன்படுத்த வேண்டும். மின் சுற்றுகளில் வேலை செய்யும் போது மரம் அல்லது பிவிசியால் காப்பிடப்பட்ட கைப்பிடிகள் உடைய திருப்புளிகளை பயன்படுத்தவும். காப்பிடப்படாத மின் கம்பிகள் தொடக்கூடாது. சால்டரிங் செய்யும் பொழுது உஷ்ண நிலையில் வெப்பப்படுத்தப்பட்ட சால்டரிங் அயனை அதனுடைய ஸ்டாண்டில் வைக்க வேண்டும். சுவிட்ச் இயக்க நிலையில் அல்லது வெப்பப்படுத்தப்பட்ட சால்டரிங் அயனை பெஞ்சின் மேல் அல்லது மேஜையின் மேல் கிடைமட்டமாக நிலையில் வைக்கக்கூடாது. அவ்வாறு வைத்தால் தீப்பற்றி கொள்ள காரணமாகலாம். மின் சுற்றுகளில் மிக சரியான அளவுக்குரிய மின் உருகியிலை ஃபியூஸ்களை தான் பயன்படுத்தவும். குறைவான அளவுடைய ஃபியூஸ்களை மின்சுமையுடன் இணைத்து பயன்படுத்தினால் உடன் உருகி ப்ளோ அவுட் ஆகிவிடும். அதிக கனமான ஃபியூஸை பயன்படுத்தினால் அது பாதுகாக்காமல் அதிகமாக உள்ள உபரி மின்னோட்டத்தை செல்ல அனுமதித்து அதனால் மனிதர்களுக்கும் இயந்திரங்களுக்கும் ஆபத்தை விளைவிப்பதால் பணம் இழப்பு ஏற்படும். சர்க்கியூட் சுவிட்சுகளை ஆஃப் செய்த பின் மட்டும்தான் ஃபியூஸ்களை அகற்றவோ புதுப்பிக்கவோ வேண்டும். மின் விளக்குகளை உடையாமல் பாதுகாக்கவும், எரியக்கூடிய மின் பொருட்கள் உஷ்ணமான விளக்குகளின் பட்டு சேதமாவதை தவிர்ப்பதற்காகவும் நீளமான மின் கம்பிகளை மின் விளக்குகளுடன் பயன்படுத்த வேண்டும். நல்ல நிலையில் உள்ள மற்றும் BIS மார்க் உடையது என உறுதி செய்யப்பட்ட சாக்கெட் பிளக்குகளின் சுவிட்சுகளையும் சாதனங்கள் மற்றும் உபகரணங்கள் மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். மின் சுற்றுகளை ஒருபோதும் தற்காலிக வயரிங் பயன்படுத்தி விரிவுபடுத்தக்கூடாது. மின் இணைப்புடன் உள்ள மின் சுற்றிலோ அல்லது மின் சாதனங்களிலோ ஃபியூஸ் ஆன விளக்குகளை மாற்றும் போது மர ஸ்டூல் அல்லது காப்பிடப்பட்ட ஏணி மீது நின்று கொண்டு பழுதிணைக்க வேண்டும். எப்பொழுதும் மெயின் சுவிட்சை திறந்த பின் மேலும் சர்க்கியூட்டை முழுவதும் இறந்த நிலையில்
டெட்டில் வைத்து வேலை செய்வது நல்லது. சுவிட்ச் பேனல்கள் கண்ட்ரோல் கியர்கள் முதலியவற்றில் வேலை செய்யும் பொழுதோ இயக்கும்போதோ ரப்பர் மிதியடிகள் மீது நின்று கொண்டு செய்ய வேண்டும். பூமியின் மீது உறுதியுடன் ஏணியை நிறுத்தி கொள்ள வேண்டும். ஏணியை பயன்படுத்தும் போது உதவியாளரை நழுவாமல் உறுதியாக பிடித்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ள வேண்டும். உயரமான இடங்களில் அல்லது மின்சார போல்களில் வேலை செய்யும் பொழுது பாதுகாப்பு பெல்ட்டுகளை எப்பொழுதும் அணிந்து கொள்ள வேண்டும். ஓடிக்கொண்டிருக்கும் இயந்திரங்களில் உள்ள நகரும் பாகங்களின் மீது உங்களது கைகளை ஒருபோதும் வைக்கக்கூடாது. மேலும் நகரும் உருளை ஷாஃப்ட்களில் அல்லது மோட்டார் ஜெனரேட்டர் அச்சு உருளைகளின் புள்ளிஸ் வேலை செய்யும் பொழுது தளர்வான கையுறை சட்டை அல்லது கழுத்து பட்டை நெக் டைஸ் ஆகியவற்றுடன் இருப்பதை தவிர்க்க வேண்டும். எந்த ஒரு இயந்திரம் அல்லது உபகரணத்தை இயக்கும் பொழுது அவைகளின் இயக்க முறைகளை நன்கறிந்து பின் தான் இயக்க வேண்டும். மரப்பகுதிகளில் அல்லது தரைகளின் கேபிள் அல்லது கார்டுகளை கொண்டு செல்லும் பொழுது காப்பிடப்பட்ட போர்சிலின் குழாய்களின் சொருகிய பின் தான் செலுத்த வேண்டும். மின் சாதனங்களின் இணைப்புகள் மிகவும் இறுக்கமாக இருக்க வேண்டும். தளர்வாக இணைக்கப்பட்டுள்ள கேபிள்கள் உஷ்ணமாகி தீ விபத்தில் முடியும். மின் சாதனங்கள் அனைத்தும் எப்பொழுதும் இழுத்து இணைப்புடன் 3 பின் சாக்கெட் விளக்குகளுடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். மின் இணைப்பு இல்லாத மின் சுற்றுகளின் வேலை செய்யும் போது ஃபியூஸ் கிரிப்புகளை நீக்கிய பின் அவைகளை பாதுகாப்பான இடத்தில் வைப்பதுடன் மேலும் மனிதர்கள் மின்சார வேலை செய்கிறார்கள் மேன் ஆன் லைன் என்ற பலகையும் சுவிட்ச் போர்டில் மாட்டி வைக்க வேண்டும். இயந்திரங்களின் இன்டர்லாக்குகள் சுவிட்ச் கியர்கள் அலட்சியமாக விளையாடக்கூடாது. வாட்டர் பைப் லைன்களின் எர்த்தை இணைக்கக்கூடாது. மின் சாதனங்களின் மீது தண்ணீரை ஊற்றக்கூடாது. HV லைன்கள் மின்சாதனங்கள் மற்றும் மின்தேக்கிகள் ஆகியவற்றில் வேலை செய்வதற்கு முன் நிலை மின்னழுத்தத்தை டிஸ்சார்ஜ் செய்ய வேண்டும். இது மாதிரி சொல்லிட்டு இருக்குது. இது பாதுகாப்பு விதிகளில் என்னென்ன பாதுகாப்பு விதிகள் எலக்ட்ரிஷியன்ஸ் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பேராவில் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்தடுத்த பேராவில் இதில் என்னென்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இதுக்கான கொஸ்டின் ஆன்சர்ஸ் கூட நான் ட்ரை பண்ணுறேன் போகிறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.